நடிகர் கமல்ஹாசன் அரசியல் களத்தில் குதிக்கப் போகிறாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் அது பற்றி அரசியல் தலைவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். அவர் ஒரு தமிழக வாக்காளர், இந்திய வாக்காளர், குடிமகன். அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டுகிற அவர் சுட்டிக்காட்டுவதை யாராலும் தடுக்க முடியாது. அது அவருடைய உரிமை சார்ந்த விஷயம். இரண்டாவதாக, அவர் முதல்வர் என்று சொல்வது ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரா அல்லது போராட்ட களத்தில் முதல்வரா என்பது நமக்கு தெரியவில்லை. அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார். இதுவரை அவர் அரசியல் களத்திற்கு வருவதாக சொல்லவில்லை. ஆனால் அரசியல் கருத்துக்களை மட்டுமே சொல்லி வருகிறார். அந்த அரசியல் கருத்துக்களுக்கு ஆதரவான கள வீரராக அவர் இறங்குவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அரசியலில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதை யாரும் தடுக்க முடியாது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும் பொழுது எல்லோரும் வரவேற்கிறார்கள். கமலஹாசனை அதே போலத்தான் நடத்த வேண்டும், அதே போலதான் கருத வேண்டும். அரசியலுக்கு வருவதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கிறது. அதுபோல நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கும் அரசியலுக்கு வர உரிமை இருக்கிறது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் உறுதியான, துணிச்சலான முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். விஸ்வரூபம் படத்திற்கு மத ரீதியிலாக சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது அழுது அரற்றி நான் இந்த நாட்டை விட்டே வெளியேறி விடுவேன் என்றெல்லாம் பேசிய கோழையால் நிச்சயமாக முதல்வராக இருக்க முடியாது. ஆகவே இவர் அரசியலுக்கு வரலாம். ஆனால் மக்கள் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒருவரை முதல்வராக ஏற்க மாட்டார்கள். அது அவருடைய பகல் கனவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கனவு காணும் உரிமை எல்லாருக்கும் இருக்கிறது. அதை நான் மறுக்க விரும்பவில்லை. பொதுவாக கமலில் நான் அறிந்த வரை அவங்க தந்தை ஒரு காங்கிரஸ்காரர், சுதந்திர போராட்ட வீரர். அந்த குடும்பம் ஒரு முற்போக்கான குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய அனைவரையுமே ஓரளவுக்கு நான் அறிவேன். பொதுவாக இடதுசாரி சிந்தனை, தேசபக்தி, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு ஆழமான கருத்து இவைகள் உள்ளவர்கள். ஆகவே எது அநியாயம் நடந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு அவர் தயங்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. உடனடியாக அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்பதற்கான ஆருடம் சொல்ல என்னால் முடியாது. கமலஹாசனுடைய ஒரு பேட்டியை ஆங்கில ஒரு தொலைக்காட்சிக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கொடுத்த ஒரு பேட்டியை நான் முழுமையாக பார்த்தேன். எனக்கு ஓட்டு வங்கி அரசியலே நாட்டமில்லை, ஆனால் நான் அரசியல் தான் இருக்கிறேன், கருத்துக்கள் சொல்லுவேன் என்ற கமலஹாசன் 2 நாளிலே நான் நினைத்தால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக முடியும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இதிலிருந்தே அவர் நிஜத்துக்கும் நிழலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. கமலஹாசன் மட்டுமல்ல, தமிழகத்தில் இனிமேல் வேறு யாருமே அந்த நிஜ வாழ்க்கையை பற்றி தெரியாதவர்கள் நிழல் உலகம் என்று அழைக்கப்படக்கூடிய திரையுலகிலே இருந்து தமிழகத்தினுடைய முதல்வராக கனவு காண முடியாது. அதற்கு தமிழக மக்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள். அந்த கனவை காணக்கூடாது. அது கெட்ட கனவு என்பதை மட்டும் கமலுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன்.